திருச்சிற்றம்பலம். உலகம் பார்த்தோம். இப்போ புவனங்கள் பார்க்கலாம். மொத்தம் 224 புவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிரகிருதி மாயா உலகம், அதில் உயிர்கள் 3 மலங்களை உடையது. சைவ சித்தாந்தத்துடைய கருத்துப்படி 3 மலங்களான ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ம் உள்ள உயிர்கள் வாழ்கின்ற இடம் எதுனா பிரகிருதி மாயா உலகம். அந்த உலகத்தில் மொத்தம் புவனங்கள் 164. அதை 5 கலைகள் கூட பிரிக்கும் போது நிவர்த்தி கலையும் பிரதிஷ்டா கலை 2 கலையும் உண்டு. நிவர்த்தி கலைக்கு கீழே 108 புவனங்களும், பிரதிஷ்டா கலைக்கு கீழே 56 புவனங்களும் உள்ளது. அதுக்கடுத்தது அசுத்த மாயா உலகம் பார்த்தோம். அதில் வித்யா கலை, அந்த கலைக்கு கீழே மொத்தம் தத்துவங்கள் 7. அந்த புவனங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 27 புவனங்கள் இந்த அசுத்த மாயா உலகத்தில் இருக்குது. இங்கே இருக்கிறது உயிர்கள் 2 மலங்களை உடைய உயிர்கள். அதுக்கடுத்தது சுத்த மாயா உலகம். இங்கே 5 தத்துவங்கள். இதில் உள்ள கலை என்ன அப்படின்னா சாந்தி கலை. இதில் 18 புவனங்களும், சாந்தி அதீத கலையில் 15 புவனங்களும், ஆக மொத்தம் 33 புவனங்கள் இங்கே சுத்த மாயா உலகத்தில் இருக்குது. இங்கே ஒரு மலம் சார்ந்த உயிர்கள் தான் இந்த சுத்த மாயா உலகத்தில் இருக்கும். இது சைவ சித்தாந்த கூற்றுப்படி இப்படி உலகங்களை 3ஆகவும் மொத்தம் 224 புவனங்கள் கொண்டதாகவும் கலைகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் அதே மாதிரி உயிர்கள் 3 மலம் உடையது, 2 மலம் உடையது, 1 மலம் உடையது அப்படின்னு சொல்லி நம்ம உயிர்களுடைய பிரிக்கிறாங்க. 3 மலங்கள் உள்ளவங்கள் சகலர்கள், 2 மலங்கள் உடையவர்கள் பிரளயாக்கலர்கள், அதுக்கப்புறம் 1 மலம் உடையவர்கள் விஞ்ஞான கலர். இவங்க புவி சார்ந்த அண்டத் தொகுதியில் மொத்தம் 224 புவனங்கள் உள்ளனன்ற கருத்து இருக்குது. இது போல் 1000 கோடி கணக்கில் பல அண்டத் தொகுதிகள் உள்ளன என்று இன்று விஞ்ஞானம் சொல்வதை சைவம் அன்றே சொல்லியுள்ளது. அதில் நம்ம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம்ல, பெருநாத வெடிப்பாக வெடித்து சிதறி தோன்றும் அந்த எண்ணற்ற இந்த அண்டத் தொகுதிகள் யாவும் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய விஞ்ஞானிகள். அது இல்லாத ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதை அன்றே 100,000 கோடியின் மேற்பட விரிந்தன என்று கூறியது சைவம். திருச்சிற்றம்பலம்.